ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அம்மா செய்கிற அளவுக்கு இட்லி வந்து எனக்கு சாஃப்டாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக முதலையெல்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷமாக தான் இந்த இஷ்யூ. நான் நினச்சிட்டேன் கிரைண்டர் வந்து பழசாயிட்டு இருக்கு, அதனால கூட இந்த இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து மிஸ்டேக்கே கிடையாது. நான் முழு உளுந்துக்கு பதிலாக உடைச்சி உளுந்து இருக்கும் இல்லையா, பருப்பு, அதை தான் வந்து ஊற வச்சு போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக முதலையெல்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் வாங்கின பருப்பு ஏதாவது சரியில்லையா என்னன்னு தெரியல, மேலே வந்து ஒரு பவுடர் கோட்டிங் அப்படியே இருந்துச்சு. இந்த தடவை உடுமல்பேட்டில் போய் கடையில் வாங்கும்போது, ஒரு ஹோல்சேல் கடை தான், அம்மா ரெகுலராக வாங்குற கடை, அதனால அவர்கிட்ட சொல்லியே கேட்டேன், எனக்கு வந்து பெங்களூர்ல தண்ணி ப்ராப்ளமா இல்லை என்னோட கிரைண்டர் ப்ராப்ளமான்னு தெரியல, இட்லி வந்து சாஃப்டாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட பெட் கட்டியே கொடுத்தாரு. இந்த உளுந்தை வாங்கிட்டு போங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டாயம் இங்கிருந்து தான் வாங்கிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு. நான் இருந்துட்டு இல்லைன்னா நான் வந்து உடைச்ச உளுந்து தான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னாரு, அப்போ உங்க இட்லிக்கு மிஸ்டேக்கே வந்து அந்த உடைச்ச உளுந்து தான். முழு உளுந்த காட்டிலும் உடைச்ச உளுந்தம் பருப்புல உளுந்தோட பொடியை வந்து அதிகமா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பருப்போட இன்னொரு பருப்பு ஒட்டாம இருக்கணும் அப்படிங்கறக்காக உளுந்தம் பொடி சேர்த்துறதுனால உங்களுக்கு அந்த பாக்கெட்ல பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வெள்ளையா, அப்படி இருக்கிற உளுந்து போட்டீங்க அப்படின்னா இட்லி சரியா வராது அப்படின்னாரு. ஆனா அந்த உடைச்ச உளுந்தை வந்து ஒவ்வொரு தடவை கழுவும் போது பார்த்தோம்னா நிறைய வந்து பவுடர் மாதிரி தண்ணியில இருந்து அவ்வளோ ரிலீஸ் ஆகும். அப்ப யோசிப்பேன், இது என்னடா உளுந்துல எதைதான் மிக்ஸ் பண்றாங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை கழுவினாலுமே வந்து தண்ணி கிளியரா வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தடவை நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த உளுந்து வந்து அந்த மாதிரி எந்த பவுடர் மிக்சிங்கும் கிடையாது. ஈவன் பெங்களூர்ல வந்து உடைச்ச உளுந்துன்னு இல்லை, முழு உளுந்துலையுமே வந்து நான் நிறைய பேக்கெட்ஸ் பார்த்துருக்கேன், அப்படியே வெள்ளை வெள்ளையா இருக்கும் பவுடர் பேக்கெட்லயே. அதனால இது வரைக்கும் இட்லி வந்து எனக்கு சாஃப்டாவே வர்றதில்லைன்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உளுந்து வாங்கும்போது உளுந்து பொடி மிக்சிங் வந்து அதிகமா இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி வந்து சாஃப்டா வரும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இட்லி அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்துருச்சு. இந்த தடவை ஊர்ல இருந்து வரும்போதே அதே கடையில IR20 அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 4 டம்ளர் IR20 அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தும் 1.5 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து அரைச்சதுதான். உளுந்து தனியாவும் அரிசியை தனியாவும் அரைச்சுதான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்சியில அரிசி உளுந்து எல்லாம் ஒன்னா சேர்த்து அரைக்கிறவங்க 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். நமக்கே தெரியாம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இது. ஏதோ ஒரு நாள் வந்து முழு உளுந்துக்கு பதிலா உடைச்ச பருப்பு வாங்கிட்டு வந்து அன்னையிலிருந்து பருப்பு வாங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆகி இங்கதான் மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியாமையே வந்து சுத்தி இருக்கிற கிரைண்டர் தண்ணி இதையெல்லாம் பிளேம் பண்ணிட்டு மெயினான விஷயத்தையே வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நாள் அவசரத்துல முழு உளுந்து போட்டா ஊறக்கு டைம் ஆகும், அதனால வந்து உடைச்ச பருப்பு போட்டு பார்க்கலாம்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ண இத்தனை நாள் ஆயிருக்கு.